ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்பருத்தி டீ. இப்போது இந்த ரெட் கலர் செம்பருத்தியை காய வச்சு உலர்த்தி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம ட்ரையாக பவுடர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் தான் டீ போட போகிறேன். இது எல்லா விதமான இதய சம்பந்த பிரச்சனைக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த டீ அடிக்கடி எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி தனியாக ஸ்டோர் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதில் இருக்கிற மகரந்தத்தை எடுத்துடணும். இப்போது நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ தனியாக வைக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது தண்ணி சூடாகட்டும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற பூவில் ஒரு 5 பூ தான் சேர்த்துருக்கேன். நான் ஒரு கப் அளவுக்கு தான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி இந்த பூ சேர்த்துக்கலாம். இப்போ இது கலர் மாறுற அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ நல்லா கலர் மாறுற அளவுக்கு கொதிச்சிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாகவும் இந்த டீ நம்ம செஞ்சிடலாம். இந்த டீ ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களும் இந்த டீ குடிக்கலாம். இப்போது இந்த டீ வந்துட்டு யூரின் பிரச்சனை உள்ளவங்களும் இந்த டீ குடிக்கலாம். பிளட் ப்ரெஷர் உள்ளவங்களும் இந்த டீ குடிக்கலாம். பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்குது. இது இதய சம்மந்தப்பட்ட கொழுப்புகளோட அளவை குறைக்குது. அதனால் இந்த டீ நம்ம டெய்லியுமே எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ நமக்கு டீ ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பாதி எலுமிச்சம்பழச்சாறு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு செம்பருத்தி டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கலரும் பாருங்கள், நம்ம எந்த பூ எடுத்தோமோ அதே அளவுக்கு இது கலரும் அதே மாதிரியே மாறி இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த டீயை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.